الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم إلى آخر الآية. وقال نبينا عليه الصلاة والسلام قال الله تعالى الصوم لي وأنا أجزي به أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாபான் மாதத்தினுடைய கடைசி ஜுமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜுமா என்பது ரமதான் மாதத்தினுடைய முதல் ஜுமாவாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய வாய்ப்பை தந்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாபானுடைய மாதத்தின் கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ரமதானை பற்றி தனியாக பேசுகிறாங்க. சஹாபாக்களை அழைத்து தனியாக ரமதானை பற்றி பேசுகிறாங்க. அதாக்கும் ரமதான், இதோ ரமதான் மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரமதானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு என்னென்ன நலவுகளை செய்கிறான், அவனுடைய கிருபை எப்படி இருக்கிறது, அவனுடைய ரஹ்மத்தை எப்படியெல்லாம் பொழிகிறான், இந்த ரமலானுடைய மாதத்தில் துஆக்களை எப்படி அங்கீகரிக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ ரமலான் வருவதற்கு முன்பாகவே ரமலானிற்காக நாம் தயாராகி விட வேண்டும். அதுதான் விஷயம். நபி அவங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, ரமலான் வந்த பிறகு ரமலானை பற்றி பேசலை, ரமலான் வருவதற்கு முன்பாகவே ஷாபானுடைய கடைசி நேரத்தில் நபி அவங்க பேசிட்டாங்க. என்னது, உங்களிடத்தில் ரமலான் வந்துருச்சு, ஒரு சிறப்புமிக்க மாதம் வந்துருச்சு, மன்னிப்பை கடமையாக்கக்கூடிய மாதம் வந்துருச்சு, உங்களை சொர்க்கத்தில் இழுத்து செல்லக்கூடிய மாதம் வந்துருச்சு. ரமலானுடைய முதல் 10களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இறங்குது, நரக விடுதலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்பாகவே ரமலானை பற்றி பேசி சிந்தனை ரீதியாக ரமலானிற்காக சஹாபாக்களை தயார்படுத்தினார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாமும் அதைத்தான் செய்ய போகிறோம். ரமலானிற்காக நாம் தயாராகி விட வேண்டும். ரமலானிற்காக தயாராகுதல் அப்படிங்கிறதுல ரொம்ப முதலாவது அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வேலைகளை திட்டம் போட்டு நேரத்தை முடிவு செஞ்சிடும். ரமலான் ஆரம்பித்த பிறகு என்னுடைய நேரங்கள் எதில் கழியும், ரமலான் ஆரம்பித்த பிறகு என்னுடைய நேர காலங்களை என்னுடைய வேலைக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவேன், அதே போல் குர்ஆனிற்காக எவ்வளோ நேரம் ஒதுக்குவேன், தொழுகைக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் நேரத்தை நாம் வரையறுத்து விட வேண்டும். இந்த நேரத்தை வரையறுத்தல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அது எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய படைப்பிலிருந்தே ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய வல்லமைனா என்னங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், குன் ஃபயகுன். அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய பவர் எப்படி இருக்குன்னா, குன், இதை உருவாகு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னா அடுத்த செகண்டே எல்லாமே உருவாயிடும். அப்படிதான் அல்லாஹ் என்ன செய்யறா, அவனுடைய சக்தி இதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனால் இந்த உலகத்தை பற்றி
இந்த உலகத்தினுடைய உருவாக்கத்தை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ரப்பகுமுல்லாஹ் அல்லதி ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம். இந்த வானங்களையும் பூமிகளையும் அல்லாஹ் 6 நாட்களில் படைத்தான். வானத்தையும் பூமியும் அல்லாஹ் 6 நாட்களில் படைத்தான். அல்லாஹ்வே நல்லடியார்களே, இந்த 6 நாட்கள் அப்படிங்கிற இந்த நேரத்தினுடைய குறிப்பு அப்படிங்கிற எதற்காக அப்படின்னா, அப்ப அல்லாஹ் அவ்வளோ லேட்டா படைச்சிட்டானா அப்படிங்கிறது கிடையாது. அல்லாஹ் மனிதர்களுக்கு புரிய வைக்கிறான், இந்த உலகத்தில் எல்லாமே ஒன்று உருவாகுவதற்கு காலதாமதம் ஏற்படும், நேரம் பிடிக்கும். இன்னைக்கு விதையை போட்ட நாளைக்கு மரமாகவோ மரத்திலிருந்து கனியோ வருவது கிடையாது. குழந்தை வயிற்றுக்குள்ள போன உடனே அடுத்த நிமிடத்திலே குழந்தையாக உருவாகி வெளியே வருவது கிடையாது. இன்றைக்கு வியாபாரத்தில் போட்ட லாபம் நாளைக்கு அது பெரும் லாபங்களாக மாறிவிடுவது கிடையாது. நிமித்த அல்லாஹ்வே நல்லடியாரே, உலகத்தில் எல்லாமே ஒரு மனிதனுக்கு நோய் வந்துருச்சுங்க, நோய் வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவம் இருக்கு, அலோபதி மருத்துவம் ரொம்ப வேகமாக என்ன செய்ய குணப்படுத்தும். எதை ஒட்டி பார்க்கும் பொழுதுன்னா மற்ற மருந்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஆனால் காய்ச்சல் வந்துச்சு, மருந்து சாப்பிட்டேன், இன்னும் சரியாகலன்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அடுத்த நொடி சரியாகதானா? இல்லை. உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கும் ஒரு கால அவகாசம் தேவை. அதற்கு இடையில நிறைய ப்ராசஸ் நடக்கும், அதற்கு இடையில நிறைய விஷயங்கள் நடக்கும். நியமிக்க அல்லாஹ்வே நல்லடியார்களே, அந்த நேரத்தை நாம் முறையாக பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் நாம் எதிலும் வெற்றி அடைய முடியும். குறிப்பாக ரமதான் வருது அப்படின்னு சொன்னால், ரமதான் வருவதற்கு முன்பாக நம்முடைய நேரங்களை திட்டம் போட்டு நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 6 நாட்களில் படைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 நாட்களில் அல்லாஹ் படைச்சா அப்படிங்கிறதோட அல்லாஹ் முடிச்சுட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க, இந்த 6 தினத்தில் ஒவ்வொரு நாளையும் குறிப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் இதில் எதை படைத்தான், இதில் எதை படைச்சான். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா خلقallahu azza wa jal at-turbata yawm as-sabt. சனிக்கிழமை அல்லாஹ் இந்த பூமியினுடைய இந்த பரப்பை படைத்தான். சனிக்கிழமை பூமி பரப்பை படைத்தார். wa khalaqa fiha al-jibala yawm al-ahad. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாயிற்றுக்கிழமை மலைகளை படைத்தார். wa khalaqa ash-shajara yawm al-ithnain. திங்கட்கிழமை மரங்களை தாவரங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்தார். wa khalaqa al-makruha yawm ath-thulatha. செவ்வாய்க்கிழமை இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்க தகுந்த விஷயங்களை படைத்தார். வ ஹலகன் நூர யௌமல் அர்பிஆ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதன்கிழமை இந்த உலகத்தில் ஒளியை படைத்தார். வ பஸ்ஸ ஃபீஹா தவாப யௌமல் ஹமீஸ். வியாழக்கிழமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் விலங்கினங்களை பரவச் செய்தார். விலங்கினங்களை படைத்து பூமியில் எங்கெங்க எந்தெந்த உயிரினங்கள் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்ச பரப்பி வைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கணுமா இல்லையா? உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே மிருகங்கள் இருப்பது கிடையாது. பனிப்பிரதேசங்களுக்கான தனி விலங்குகள் அல்லது தரைப்பகுதியில் மற்ற இடத்தில் இருக்கக்கூடிய விலங்கு தான் அதனுடைய இன்னொரு படைப்பு, இன்னொரு இனம் அந்த பனிப்பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த உடல் அமைப்பு வேற மாதிரி இருக்கும், அதனுடைய உணவு வேற மாதிரி இருக்கு, எல்லாத்துலேயும் மாற்றம். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாழக்கிழமை முழு உலகத்திலும் விலங்கினங்களை பரப்பச் செய்தார். வெள்ளிக்கிழமையினுடைய கடைசி நேரத்தில் படைப்பினங்களை படைத்து முடித்த பிறகு அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் எதை உணர்த்துகிறார் என்று சொன்னால், எந்த செயலை செய்வதற்கு முன்பாகவும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ரமலான் வருவதற்கு முன்பாக ரமலானிற்கான திட்டம், ரமலானில் நம்முடைய உலக அலுவல்கள் எப்படி இருக்கணும், நம்முடைய ரமலானுடைய அந்த நோன்பு, குர்ஆன், திக்ருகள், நம்முடைய துஆக்கள் அது எப்படி இருக்கும், எப்படி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்லை ரம்ஜான் வந்த பிறகு தான் எல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே 10 நோம்பு முடிஞ்சிடும்.
எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன ஆகும்னு சொன்னால் 10 நோம்பு முடிஞ்சிடும். செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது 20 நோம்பு முடிஞ்சிடும். அடுத்து சொல்லுவோம், அடுத்த வருஷம் ரம்ஜான் பாருங்க நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்க. ஷைத்தான் என்ன செய்வான், ரொம்ப அழகாக நம்மளை ஏமாத்திடும். ஷைத்தான் என்றைக்குமே அமல் செய்ய வேணாம்னு சொல்ல மாட்டான், தொழுகாதுன்னு சொல்ல மாட்டான், நோம்பு வைக்காதுன்னு சொல்ல மாட்டான். இப்போ செய்யாது, என்ன அவசரம், என்ன அவசரம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ரமதானுக்கு இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமையாக இருந்தால் ஒரு 6 நாட்கள் 6 நாட்களுக்கு முன்பாக நாம் மன ரீதியாக ரமதானுக்காக தயாராகிட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா குறைவாக தயாராகிட்டோம். ஏதோ ரம்ஜான் மாதம் வரப்போகுதுங்க அப்படின்னு என்ன செய்யறோம் சொன்னால் நம்ம இது இருக்குமே தவிர, ஆனால் ரமதானுக்கான தயாரிப்புகளில் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு துஆவிற்காக நாம் எவ்வளோ நம்மளுடைய நேரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏன்னா ரமதானில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நோன்பு. நோன்பு வைத்த நிலையில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் துஆவிற்காக நேரம் ஒதுக்குதல். ரமதான் வருவதற்கு முன்பாக நாம் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, 2வது துஆவிற்காக நேரத்தை ஒதுக்கும். துஆ அப்படிங்கிறது என்னங்க? துஆ அப்படிங்கிறது இது ஒரு தனி இபாதத். தொழுகை இது ஒரு வணக்கம், நோன்பு இது ஒரு வணக்கம், ஜகாத் இது ஒரு வணக்கம், திலாவத்துல் குர்ஆன் குர்ஆனை ஓதுறது இது ஒரு தனி வணக்கம். இப்படி எல்லாத்தையுமே பிரித்து வச்சிருக்கிறோம். ஆனால் துஆவை மட்டும் இன்னும் நாம் ஒரு அமலாக அதை ஒரு வணக்கமாக நினைக்கிறதே கிடையாது. துஆனா என்ன தெரியுமா நாம் நினைக்கிறோம், அல்லாஹ்ட்ட ஆர்டர் போடுற மாதிரி, அல்லாஹ்ட்ட இன்னும் ஆர்டர் பண்ணுற மாதிரி, எல்லாம் எனக்கு என்ன செய்யணும், இது நீ செஞ்சு கொடு, எல்லாம் எனக்கு இப்படி என் பிள்ளை கல்யாணம் இருக்குது, இது என்ன செய்ய நகை எல்லாமே ரேட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு, எனக்கு ஏதாவது பார்த்து என்ன செய்ய செஞ்சு கொடு, எதுவுமே கேட்காத மாப்பிள்ளையாக கொடு. இப்படி என்ன அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லை சரி பண்ணி கொடு. இப்படி அல்லாட்ட நாம் துஆவில் என்ன செய்யணும், ஆர்டர் தான் பண்ணணும். என்னமோ என்ன சொல்கிறது, இந்த ஃபுட்டு டெலிவரிக்கு ஜொமேட்டோவில் அதில் இல்லை என்ன ஆர்டர் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால், டப்புன்னு சொன்ன உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் வர்ற மாதிரி துஆ செஞ்சுட்டு எனக்கு எதிர்பார்த்துட்டே இருக்கு. என்னங்க நானும் கேட்டுக்கிட்டே ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே, ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு. அதில் துமரது எல்லாம் அவங்க சொல்லுவாங்களா, என்னுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, மாறாக துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கும் அல்லாஹ் வாய்ப்பு தரணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்யறதுக்கும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கணும். சும்மா வர்றதில்லை துஆ, நான் நினைச்ச நேரத்தில் துஆ செய்யறது இல்லை. ஏன்னா துஆ அப்படிங்கிறது அத்துஆஉ ஹுவல் இபாதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆங்கிறது அது தனி வணக்கம். இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, அத்துஆ முஹுல் இபாதா, இந்த துஆ தான் எல்லா அமல்களினுடைய எலும்பு மஜ்ஜையை போன்றது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது ஒரு தனி வணக்கம். யாரோ ஒரு இறைநேசர்கிட்ட கேட்கப்பட்டுச்சா, 20 வருடங்களாக நீங்கள் துஆ செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தா சொன்னால், 20 வருடமாக துஆ செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தானே அது போதும். நான் அல்லாஹ்கிட்ட துஆ செய்யக்கூடிய, பாருங்க எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்லைங்க. தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் சஹருக்கு எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுது துஆ செய்யணுங்கிற எண்ணம் வருதானா? வரமாட்டேங்குது. ஏன்னா அடுத்து என்ன செய்யணும், டைம் முடிகிறதுக்குள்ள சாப்பிடணும். ஏன்னா நம்ம எந்திரிக்கிறதே அவ்வளோ, நம்ம எந்திரிக்கிறதே என்ன செய்யணும், அந்த கடைசி நேரத்தில் பார்த்து தான் என்ன செய்கிறோம், எந்திரிக்கிறோம். சரி, அப்படி நைட்டெல்லாம் என்னங்க செஞ்சார்? நைட்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பேசிக்கிட்டு இருந்தார். கடைசி என்ன செஞ்சார், ஒரு 3 மணி அந்த மாதிரி நேரத்தில் சரி கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு தூங்குனவர் சஹருடைய கடைசி நேரத்தில் முடிக்கிறார். ரமதானுடைய இரவு காலங்களில் யோசிச்சு பாருங்க எப்படி கழிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாத்துடைய இரவு காலங்கள். எங்காவது தராவி முடிச்சுட்டு அப்படியே போய் ஒரு பேக்கரியில் ஒரு டீ கடையில் போய் நின்னா சுபஹானல்லாஹ் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இரவு முழுக்க அப்படியே என்னது, ரம்ஜான் அல்லாத மற்ற மாதங்களோட அவ்வளோ டீ குடிச்சிருக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனால் மற்ற மாதத்தில் டீ குடிக்காத நபர்கள் கூட என்ன செய்கிறாங்க, ரம்ஜான் மாதம் நைட்டு நேரத்தை கழிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக டீ குடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேக்கரிகள் என்னாச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி என்னாச்சு 24 hours திறந்தே எப்போ வேணாலும் வரல. ஏன்? நம்முடைய நேரங்களை அங்கே தான் நம்ம வீணாக்கும். கனிமிக்க அல்லாஹ்வே நல்லடியார்களே, அப்போ அந்த நேரத்தில் எழுந்து துஆ செய்கிறோமானா துஆ செய்கிறது இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்,
நமக்கு தான் அல்லாஹ் எல்லாம் கொடுக்குறான்ல, துஆ செய்யக்கூடிய அந்த பாக்கியம் நம்மளிருந்து பறிக்கப்பட்டுருச்சு. நிமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இறைநேசருடைய சம்பவத்தை பற்றி சொல்றாங்க. அவரிடத்திலிருந்து ஒரு சிறு பாவம் ஒன்று நிகழ்ந்தது. அவர் உணர்ந்துட்டார், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன். ஆனால் என்ன அப்படின்னா, அவரு அதற்காக பெரிய தௌபாவும் ஒன்றும் செய்யல. சின்ன தப்பு தான் அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அப்படியே கழியுது. கொஞ்ச நாள் அப்படியே என்ன கழிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், ரொம்ப நாள் கழிச்சு அவருக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சா, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், ஆனாலும் கூட அல்லாஹ் என்ன செய்யலன்னு சொன்னால் என்கிட்ட இருந்து எந்த பாக்கியத்தையும் பிடுங்கவில்லை அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்திற்குள் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை உதிக்க செய்தானா, அடியானே நீ இதற்கு முன்பாக அந்த தவறை செய்வதற்கு முன்பாக துஆவிற்காக கையேந்தும் பொழுது உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். இப்போ நீ யோசித்து பார், அந்த பாவத்தை செய்த பிறகு துஆ செய்யற, ஆனால் துஆவில் உனக்கு அழுகை வருவது கிடையாது. இங்கே துஆ செய்வது அது ஒரு தனி பாக்கியம். துஆவில் நம்முடைய உள்ளம் உருகுதல், கண்களிலிருந்து கண்ணீர் வருதல் அப்படிங்கிறது இருக்கே, இது ஒரு தனி பாக்கியம். எல்லாத்துக்கும் முன்னாடி அழுகணுங்கிற அவசியம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் துஆ செய்யும் பொழுது, கையேந்தும் பொழுது நம்முடைய கண்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறோம். நான் ஒரு அடியான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கணும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி துஆ செய்யும் பொழுது நான் ஒரு அடிமை, நீ எஜமானன், நீ தான் எல்லாம் கொடுக்குற அப்படிங்கிற அடிமைத்தனத்தோடு, அந்த பண்போடு, அந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்கு முன்னாடி கையேந்தணும். அதான் சொல்லுவாங்க, எப்படிங்க துஆ செய்கிறது, ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது அப்படின்னா, ஒன்றுமில்லை, பிச்சைக்காரர்களை பாருங்கள், கையேந்தக்கூடிய அந்த நபர்களை பாருங்கள், அந்த நபர்களுடைய அந்த முகபாவனையை பாருங்கள். அதனால தான் எல்லா செயல்களிலும் உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய இபாதத்துகள், எந்த இபாதத்துகளிலும் நடிப்பை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. தொழுகையில் நடிப்பை அல்லாஹ் விரும்புறதில்லை, எதிலேயுமே அல்லாஹ் நடிப்பை விரும்புறதில்லை. ஆனால் துஆவில் அழுவதை போல நடிப்பதை அல்லாஹ் விரும்புகிறார். அழுக வரல, அழுகிற மாதிரி நடிக்கிறார், அந்த நடிப்பை அல்லாஹ் விரும்புகிறார். நியமிக்க அல்லாஹ் நல்லே. அப்போ ரமலானுடைய மாசத்துல நாம் நம்முடைய நேர காலங்களை துஆவிற்காக ஒதுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய சட்டங்களை என்ன செய்யறாங்கன்னா, தொடர்ந்து அந்த நோன்பு கடமையானது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே வருவான். ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாச்சு அப்படின்னு லைனா சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 பக்கத்துக்கு அல்லாஹ் நோன்புடைய சட்டங்களையா சொல்லிட்டு வருவான். அந்த சட்டங்களுக்கு இடையில் ஒரு வார்த்தையை சொல்லுவான், வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, உன்னிடத்தில் என்னுடைய அடியார்கள் அல்லாஹ் எங்கெங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா சொல்லுங்க, இன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லு, நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லு. அல்லாஹ் அவர்களை துஆ செய்யும் பொழுது அதனால என்ன செய்ய வர்றாங்க, சில சமயத்தில் சத்தம் போட்டு துஆ செய்யாதீங்க. ஏன்னா அல்லாஹ் ஒன்று செவிடன் அல்ல. நீங்கள் ரகசியமாக பேசினாலும் அதையும் கூட ரப்பு கேட்கிறார். அப்போ அல்லாஹ் எங்க இருக்கிறான், ரொம்ப சமீபத்தில் இருக்கிறான். இந்த எண்ணத்தோடு அல்லாஹ் நான் பேசுறதை கேட்கிறான், நான் துஆ செய்வது எனக்கு பதில் அளிக்கிறான். இந்த எண்ணத்தோடு என்ன செய்யணும், துஆ செய்யணும் சொல்லுவாங்க. இந்த ரமலானுடைய சட்டத்திட்டங்களுக்கு இடையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, துஆவினுடைய இந்த வசனத்தை இறக்கியதற்கு உண்டான ஒரு காரணம் என்னன்னா, ரமலான் அப்படிங்கிறது துஆவிற்கான மாசம். அதனால ரமலான் அல்லாஹ் தஆலா கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா கொடுக்கறதுக்கு காத்திருக்கான். அதனால எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கிக்கொள்ளும், எவ்வளவு வாங்க முடியுமோ நாம வாங்கிக்கொள்ளும். ரமலான்ல நம்முடைய உலகத்தினுடைய அந்த அலுவல்களை கொஞ்சம் குறைத்து கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னா, நாம அல்லாஹ்வுக்கு முன்பாக வந்து நிற்கிறதுக்கு பார்க்கணும். அடுத்து சொன்னாங்க, ரமலான் வருவதற்கு முன்பாக உடல் ரீதியாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பிசிக்கலி என்ன செய்யணும்னு சொன்னா நாம தயாராகிக்கணும் நம்முடைய உடல். அதனால என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, நபி அவங்க சொன்னாங்க, இதன் தஸஃப ஷஅபான், ஷஅபானுடைய பாதி மாதம் கழிஞ்சிருச்சா ஃபலா தஸூமு, நோன்பு வைக்காது. ஏன், நீ நோன்பு வைப்பதால் உன்னுடைய ஆரோக்கியம் குன்றிவிடும் அப்படிங்கிற பயம் இருந்தால் நீ நோன்பு வைக்காது. நோன்பு வைக்கிறது இந்த இடத்துல ஹராம் அப்படிங்கிறது கிடையாது. கடந்த வாரமே சொல்லியிருக்கு, ஹராமுக்காக சொல்லப்பட்டதில்லை. ஏனென்று சொன்னால், வளமையாக நோன்பு வைப்பவர்கள் அந்த திங்கள் வெள்ளி திங்கள் வியாழக்கிழமை வைக்கிறவங்க அவர்கள் வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஆனால் எதற்காக சொல்லப்படுதுன்னு சொன்னால், உடல் ரீதியாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இதை சொல்லுவாங்க. இந்த எறும்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான்.
எறும்பை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவா. அந்த எறும்பை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆய்வாளர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எறும்பு எப்படி ஒரு விஷயத்திற்காக தயாராகுது, எறும்பு எப்படி தயாராகுது. மழை காலம் வருவதற்கு முன்பாகவே முதல்ல தானியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்திடும். தானியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்திக்கும். அதுக்கடுத்து வெயில் காலத்திலே என்ன செய்யணும்னு சொன்னால், மழை காலத்திற்குரிய என்னென்ன உணவுகள் வேணுமோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து என்ன செய்யணும், வெளியில் கொண்டு வந்து காய போட்டுருமா. வெயிலில் என்ன செய்யணும், வெளியே கொண்டு வந்து காய போட்டு காய்ஞ்ச உடனே அடுத்து என்ன செஞ்சோன்னா எடுத்து விட மறுபடியும் சேமித்து வச்சுக்கோ. ஏன்னா மழை பெய்யும் பொழுது அந்த ஈரப்பதத்தில் என்ன ஆகும்னு சொன்னால் கொஞ்சம் முளை விட ஆரம்பிக்கும். அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அது வளர விடாமல் அதை துண்டித்து விட்டு அதை வெளியே கொண்டு வந்து அப்படியே என்ன ஆகும்னு சொன்னால் ட்ரை ஆக்கிடும். எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து மழை காலத்தில் என்ன ஆகும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வரக்கூடிய அந்த காம்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மழை வெயிலில் கொண்டு போய் காய வச்சு அதை ட்ரை ஆக்கி என்ன செய்யணும்னு சொன்னால் அது தன்னுடைய உணவை சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும். நியமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சின்ன எறும்பு தன்னுடைய உணவிற்காக இவ்வளவு ஒரு முயற்சியை அல்லாஹ் செய்ய வைக்கிறான். எதற்காக தெரியுமா? மனிதர்கள் நாம் படிப்பினை பெறணுங்கிறார். மனிதர்கள் நாம படிப்பினை பெறணும். உடல் ரீதியாக நாம் என்ன செய்யணும், தயாராகி கொள்ள வேண்டும். அதே போல என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய நேரங்களை துணிக்கடைகளில் அதிகமாக செலவு செய்யக்கூடாது. நல்லோர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ரமதான் வருவதற்கு முன்பாகவே என்ன செய்வாங்க, ரமதானுக்கு உண்டான ஆடைகளை தேர்வு செய்து கொள்வார். ரமதானுக்காக என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அது எல்லாத்தையும் முன்னாடியே செஞ்சு முடிச்சிருவாங்க. ரமதான் வந்த பிறகு நம்முடைய நேரங்கள் துணிக்கடைகளில் அதிகம் செலவிடக்கூடாது. போகக்கூடாதுங்கிறது கிடையாது, அதிகம் செலவிடக்கூடாது. இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பர்ச்சேசிங்குடைய இந்த போதை எவ்வளோ தலைக்கேறி நிற்குது அப்படின்னு சொன்னால், அந்த கடைக்காரனே இஃப்தார் பார்ட்டி வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. உள்ளே போனவர் என்ன செஞ்சார், சாயந்தரம் இஃப்தார் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன செய்வார்னா அந்த போத்தீஸில் வந்து அடியில் வந்து தராவி தொழு வச்சுருவார். ஆம்பளை நீங்கள் தான் தொழுவணும், வாங்க இங்கே தராவி தொழுதுக்கோங்க. இன்னும் என்னென்ன வரப்போகுது தெரியும். நியமிக்கல்லாஹ்வின் அவ்வளவு என்ன செய்கிறோம். போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பாக இது எங்கெங்கே நடக்குது, எப்போ நடக்குதுன்னு சொன்னால், ரமதானுடைய கடைசி 10 நாட்கள். ஏன்னா ரம்ஜான் நெருங்க போகுது, இதை கொண்டாட போகிறோம். கடைசி நாட்கள். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கடைசி 10 நாட்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நபி அவங்க கடைசி 10 நாட்களில் அப்படியே இபாதத்துகளில் தன்னை இவ்வளவு ஆழ்த்திக் கொள்வார்கள். மனைவியர்களின் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்? கடைசி 10 நாட்கள் அப்படிங்கிறது லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள். இதா தஹலல் அஷ்ருல் அவாகிர், கடைசி 10 தினங்கள் வந்தால் ஷத்த மிஸ்ஸரஹு, தன்னுடைய கீழாடை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். இந்த இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு அர்த்தம் சொல்றாங்க, மனைவிமார்களின் பக்கம் கவனத்தை திருப்ப மாட்டார்கள். அப்போ அவனுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா, முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வெறும் இபாதத்துகள்லேயே இருக்கும். அதுக்கடுத்து சொன்னாங்க, ரமதானுடைய மாசத்துல அதிகமாக சதகாக்களை செய்யுங்க, அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்க. ரமதான் வருவதற்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் சிலர் இப்படி இருந்தாங்களா, ரமதானில் சதகா செய்யணுங்கிறதுக்காக, ரமதானில் சதகா செய்யணுங்கிறதுக்காக அவர்கள் தினக்கூலிகளாக இருந்தவர்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை மிச்சப்படுத்திகிட்டே வருவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், ரமதானில் செலவு செய்யணும். ரமதானில் ஜகாத் அப்படிங்கிறது ஒரு தனி கடமை. ஜகாத்தை என்ன செய்யணும், கணக்கு போட்டு கொடுக்கணுங்கிறது அது ஒரு தனி கடமை. அதையும் தாண்டி உபரியான வணக்கம், உபரியான அதிகப்படியான சதகா. இனிமேல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாம என்ன செய்யணும், இந்த ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக ரமதானை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரம்ஜான்லேருந்து அடுத்த ரம்ஜான் வரைக்கும். ஆனால் ஜகாத்துடைய சட்டம் அசல் அது கிடையாது. ஜகாத்துடைய சட்டம் அப்படி கிடையாது. ஜகாத் யார் மேலே எப்போ கடமையாகுங்கிறது தனி பாடம், அதை இப்போ பேச முடியாது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நம்ம ஜகாத்தை வந்து ரமதானில் கொடுக்குறோன்னு சொன்னால், ஜகாத்துடைய கணக்கையாவது முன்னாடி போட்டு வச்சுக்கணும். வியாபாரத்தினுடைய ஜக்காத்து, அதே போல் ஜுவல்ஸுடைய ஜக்காத்து, கேஷ் நம்ம வச்சுருக்கோம் அதனுடைய ஜக்காத்து, இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னால் முன்னாடியே கணக்கு போட்டு வச்சிடணும். இந்த கணக்கு போட்டு வச்சு ரமதானில் சதகாக்களை அதிகப்படுத்த வேண்டும்.
சதகாக்களை ரொம்ப அதிகப்படுத்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் இந்த சிந்தனைக்குள் வந்து விட வேண்டும், ரமதான் பலனுள்ளதாக மாற்ற வேண்டும். ரமதானை பலனுள்ள மாதமாக மாற்ற, ரமதான் முடியும் பொழுது நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு திருப்தி இருக்கணும். உண்மையில் ரமதானை நாம் சரியாக கழித்தோம், ரமதானை சரியாக கழித்தோம். 100க்கு 100 செய்ய முடியாது, ஆனாலும் கூட ஓரளவு போன ரம்ஜானை விட இந்த ரமதானில் நான் கொஞ்சம் அதிகப்படியாக அமல் செஞ்சுருக்கேன், அடுத்த ரமதானில் இதை விட அதிகமாக செய்யும். நேரம் இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம என்ன செய்வோம், மொத்தமாக ஒரே கூட போட்டுருவோம், எங்களுக்கு நேரமே இல்லை, ரொம்ப டைட் ஷெட்யூல். இந்த மாதிரி சிந்தனையை கொண்ட நபர்களுக்கு, நம்மை போன்றவர்களுக்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானா, யப்ன ஆதம், ஓ ஆதமுடைய மகனே, தஃபர்ரக் லிஇபாததி, என்னை வணங்குவதற்காக நீ நேரத்தை ஒதுக்கிக்கோள். அம்ல ஸதரக கினா, உன்னுடைய உள்ளத்தை சீமான்தனத்தால் போதும் அப்படிங்கிற அந்த நிம்மதியோடு அந்த விஷயத்தை நான் கொடுத்துருவேன், போதுங்கிற அந்த மனப்பான்மையை கொடுத்துருவேன். வஅசுத்து ஃபக்ரக், அது மட்டும் இல்லைங்க, உன்னுடைய ஏழ்மையும் போக்கிடும். இன்னைக்கு இதுக்காக தானே பாடுபடுறோம். நம்ம பாடுபடுறதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னால், என்னுடைய லைஃப்பில் நான் என்ன செய்ய, ஏழையாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னை வணங்குவதற்கு நேரத்தை ஒதுக்கு, உன்னுடைய வறுமையை நான் போக்குறேன். வஇல்லா தஃஅல், நீ அப்படி செய்யலை, என்னை வணங்குறதுக்கு நேரத்தை ஒதுக்கல, ஃபஜ்ருக்கு எந்திரிப்பதற்கு தயார் இல்லை, எந்த தொழுகைக்கும் வருவதற்கு தயாராக இல்லை, உன்னுடைய பிஸ்னஸில் தான் நீ மூழ்கி இருக்கிற அப்படின்னு சொன்னால், முதல்ல என்ன தெரியுமா செய்வேன், மலஅத் யதைக, மலஅத் யதைக ஷுகுலா, உன்னுடைய கரங்களை நான் வேலைகளால் சிக்குள்ள வச்சிருக்கேன். நீ ரொம்ப பிஸியாகவே இருக்கு. நாம் நினச்சிக்கிறோம் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னு, உலகத்தில் நான் பெரிய ஆள் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னை வணங்குவதற்கு உங்கள்கிட்ட நேரம் இல்லைன்னு சொன்னால், நீ வேறு விஷயத்தில் ஈடுபட்டே இருப்ப. எந்த அளவுக்கு, வலம் அசுத்த ஃபஹர, உன்னுடைய ஏழ்மை நீங்கவே நீங்கள். சம்பாதிக்கிறார், பார்ட் டைமில் எந்தெந்த வேலை செய்யணுமோ அதை செய்கிறார், அதுக்கடுத்து நைட்டு முடிச்சு என்ன வேலை செய்யணுமோ செய்கிறாரு, எல்லாம் செய்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், வலம் அசுத்த ஃபஹர, உனக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் உன்னுடைய ஏழ்மை மட்டும் போகாது, உன்னுடைய ஏழ்மை போகாது. இனிமேல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை இதுதான், நம்ம எல்லாத்துடைய நிலைமை இதுதான். காசு பணங்கள் இன்னைக்கு வராமல் இல்லை, வருது. முதல் விஷயம், போதுங்கிற எண்ணம் வரவே மாட்டேங்குது. அதாவது எனக்கு போதும், உம்மத்துக்காக சமுதாயத்துக்காக கொடுக்கணுங்கிற எண்ணம் வேணும். ஆனால் எனக்கே இன்னும் பத்தலை, என் குடும்பத்துக்கு பத்தல, என் மகனுக்கு பத்தல, என்னுடைய பேரனுக்கு பத்தல, கொள்ளு பேரனுக்கு பத்தல. ஏன்னா இவருடைய சிந்தனை என்னங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு போகணும். ஆனால் இவர் தன்னுடைய ஆகரத்தை நஷ்டப்படுத்திட்டார். நினைவுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நாம் நம்மளுடைய ஆகரத்தை மறந்து விடக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, ரொம்ப மக்கள்லேயே மோசமான மனிதன் யார் தெரியுமா, பிறருடைய நலவிற்காக தன்னுடைய மறுமை வாழ்க்கையை வீணாக்கி கொண்டவர். என் பையன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் சம்பாதிக்கிறாரு, தொழுகை போக மாட்டேங்கிறார், இவருடைய ஆகரத்து இங்கே வீணா போகுது. என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் இவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை என்ன செய்கிறாருன்னா உடைக்கிறார், இவருடைய ஆகரத்து இங்கே வீணா போயிட்டு இருக்கு. மக்களில் ஆக மோசமானவன் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. நினைவுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுக்கவே அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்கணும். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய தலையாய கடமை. குறைந்தபட்சம் என்ன அப்படின்னா, மற்ற மாதங்களை விட, மற்ற காலங்களை விட ரமதானுடைய மாதத்தில் அதிகப்படியான அந்த ஒரு இபாதத்திற்கான நேரத்தை கொடுக்கணும். அதிகப்படியான நம்ம சதகாக்களை செய்யணும். அப்படி நம்ம செஞ்சோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரமதானை உண்மையில் பலனுள்ள ரமதானாக ஆக்குவான். குறிப்பாக ரமதானில் யாரும் நோன்பை எந்த காரணத்திற்காக விடக்கூடாது. இன்றைக்கி ரமதானில் நோன்பை விடக்கூடியவருடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. சாதாரணமாக நோன்பு வரான், ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜ் போகிறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நோன்பை விடுறாங்க. பேரண்ட்ஸ் இதை என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்காங்க, பரவாயில்ல, ஆமாங்க, ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டே இருக்கணும். நினைவுக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவனுடைய ஆகிரத் வீணா போதே. வேலைக்கு போகிறா அப்படிங்கிறக்கா அங்கே என்ன செய்கிற, நோன்பு விட்டுக்கிட்டே போகிறான். ஒரு மசாயில் ஒன்று கேட்கப்படுது,
எங்கே அப்படின்னு சொன்னால், அந்த சுரங்கங்களில் வேலை செய்யக்கூடிய மனிதர்களுக்காக கேட்கப்பட்ட ஒரு மசாயில், ஒரு ஃபத்துவா. என்ன செய்ய கேட்குறாங்க, நாங்கள் சுரங்கத்துக்குள்ளே வேலை செய்கிறோம், ஹீட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த நிலை தான் இருக்கும், நாங்கள் என்ன செய்ய நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கா? ஃபத்துவாக்களில் எழுதுகிறாங்க, இல்லை, நோன்பு வைத்த நிலையில் தான் நீங்கள் உள்ளே போகணும். எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு நேரம் முடியுமோ என்ன செய்யுங்க, நோன்பு வைக்க தான் முயற்சி செய்யுங்க. முடியாத கட்டத்தில் நோன்பை விடுங்கள் தான் சொல்கிறோம். நோன்பை வைக்கிறதுக்கு முயற்சி கூட செய்கிறது இல்லைங்க. கடையில் போனால் நின்றுட்டே இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. நிறைய வேலை போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் வேலை முடிவு செஞ்சிடுறது. முயற்சி தான் செய்வோம், முயற்சி கூட செய்வதில்லை. நினைவுக்கு அல்லாஹ்வை நல்லடியாலே. அதனால் நாம் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்காதவர்களாக யாருமே இருக்கக்கூடாது. அதனால் நம்முடைய உள்ளத்துக்குள்ள நியத்து வைக்கணும், உறுதியான எண்ணம் இருக்கணும். ரமலானில் எந்த நோன்பையும் நான் விடமாட்டேன், ரமலானில் எந்த தொழுகையும் விடமாட்டேன், ரமலானில் அதிகமாக துஆ செய்வேன், ரமலானில் குர்ஆனை அதிகமாக ஓதுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் உள்ளத்துக்குள் இருந்தால் அல்லாஹ் அதற்குண்டான வழிகளை நமக்காக திறந்து தருவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நம்முடைய ரமலானை சிறந்ததாக வணக்கம் கொண்டதாக ஆக்கியருள்வானாக. இந்த ரமலானின் மூலமாக நற்பெரும் விஷயங்களை அடையக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.